ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட பூர்ணிமா பாக்கியராஜ் 2 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அது என்ன படம், எந்த ரோலில் நடிச்சிருக்காப்புல, எந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட பூர்ணிமா பாக்கியராஜ் 2 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா உடனே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 1982ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 32வது வயசில் நன்றி மீண்டும் வருக அப்படிங்கிற படத்தில் கெஸ்ட் ரோலாக நடிச்சிருக்காப்புல. நம்ம பூர்ணிமா பாக்கியராஜ் நம்ம ரஜினிகாந்துமே கெஸ்ட் ரோலாக தான் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் சுகாசினி தான் நடிச்சிருக்காப்புல. ஆனால் கெஸ்ட் ரோலாக 2 பேருமே வந்துட்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை டேரக்டர் மௌடி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் சத்தியம் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக் பண்ணிக்காப்புலங்க. 2வது படத்தை பற்றி பார்த்தலாம். 2வது படம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படம் நினைக்கிறேன். ஒரே ஒரு படம் நல்ல ஃபேமஸான படம். அது என்ன படம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். 2வது படம் 1983ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 33வது வயசில் தங்கமகன் படம் தாங்க. தங்கமகன் சொன்னோன்னா நீங்கள் தனுஷ் படத்தை நினச்சேன். நம்ம ரஜினிகாந்த் நடித்த ஃபஸ்ட்டு தங்கமகன் படம் தாங்க. இந்த படத்தை வந்து பூர்ணிமா பாக்கியராஜ் தான் ஜோடியாக நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் செம சூப்பர் ஹிட்டுங்க. இந்த படத்தை வந்து ஜெகநாதன் அப்படிங்கிற டேரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து அருண் அப்படிங்கிற கேரக்டர்லாம் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் இப்போவுமே செம சூப்பர் ஹிட்டாகவே இருக்குங்க. இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது, இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் பூர்ணிமா பாக்கியராஜ் நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.